முக்கிய செய்தி. அமைச்சரவை பட்டியலை ஆயத்தம் செய்யும் பணியில் தவிகவுடைய உயர்மட்ட குழுவினர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம். அமைச்சரவையில் பொறுப்பேற்கப் போகக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. முதற்கட்டமாக 18 எம்எல்ஏக்களை அமைச்சர் பட்டியலில் சேர்த்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் தவிர்த்து இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களுக்காக மற்ற கட்சிகளிடம் ஆதரவு நிலைப்பாட்டை கோரி வரக்கூடிய தவிக ஆட்சி அமைந்தவுடன் யார் யார் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த ஆயத்த பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு 3 அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மதுரையிலும் அதே போல 3 அமைச்சர்கள் இடம்பெறுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்திலிருந்து பிடிஆர் மூர்த்தி என்று 2 பேர் அமைச்சரவையில் திமுக ஆட்சியில் பங்கேற்றிருந்தனர் என்பது நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் தவிக வெற்றி பெற்று தற்போது ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்ற தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல 30 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர் மன்றத்தில் இருந்த மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற தங்கப்பாண்டியன் அமைச்சரவையில் இடம்பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல 3வது அமைச்சராக யார் இருக்கப் போகிறார் என்றால் வடக்கு தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளர் தளபதியை தோற்கடித்த தவிக எம்எல்ஏ கல்லானையும் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆக 3 எம்எல்ஏக்களுக்கு மதுரையில் இருந்து அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தங்கப்பாண்டியன், கல்லானை மற்றும் நிர்மல்குமார் இவர்கள் 3வரும் மதுரையில் அமைச்சர்கள் ஆவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்த கட்ட பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறது தவிக. அமைச்சரவை பட்டியல் தயார் செய்து வரக்கூடிய நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உயர்மட்ட குழுவினர் ஈடுபட்டுள்ளனர்.